வீர தமிழ் மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். மதுரை மாநகராட்சியிலே 200 கோடி ரூபாய் ஊழல், மெகா ஊழல். நாடே தீப்பற்றி எரிந்தது. தமிழகத்திலே இருக்கின்ற 25 மாநகராட்சிகளில் சென்னையை அடுத்து மதுரை மிக முக்கியமான மாநகராட்சி. 100 மாமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யக்கூடிய மாமன்றம்தான் மதுரை மாநகராட்சி. இந்த மாநகராட்சியிலே மேயராக, மாநகரத்தினுடைய தந்தையாக திருமதி இந்திராணி பொன் வசந்த் பதவியில் இருந்தார். இவர் மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆதரவாளர். என்ன ஊழல்? வரி விதிப்பிலே அலுவலகங்கள், வணிக வளாகங்கள், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், திரையரங்குகள், தொழிற்சாலைகள் என பல்வேறு விதத்திலே சுமார் 200 கோடிக்கு மேலாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு, ஐயகோ முதலுக்கே மோசமாகிவிட்டது, நம்முடைய ஆட்சிக்கு அவப்பெயர் என்று அதனை வெளியிலே தெரியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் மிக லாபமாக இந்த ஊழலை கையாண்டார்கள். பொன் வசந்த் மேயர் திருமதி இந்திராணி அவருடைய கணவர், அவரை கைது செய்கிறார்கள். இந்த குற்றத்திற்கு யார் முக்கிய பொறுப்பு? ஊழலுக்கு யார் முக்கிய பொறுப்பு? மேயர் தானே. ஆக மேயரை விட்டுவிட்டு அரசு அதிகாரிகள் 17 மாநகராட்சி அதிகாரிகளை கைது செய்கிறார்கள், சிறையிலே அடைக்கிறார்கள். நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக மதுரை மாநகராட்சி ஸ்தம்பித்தது.